புரட்டாசி மாசத்துல எதுக்காக அசைவம் சாப்பிடக்கூடாது? ரெண்டு காரணம். ஒன்னு மித்தலாஜிக்கல், இன்னொன்னு சயின்டிபிக். மித்தலாஜிக்கல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி சிவன் வந்து அழிக்கிற கடவுளோ, பிரம்மன் வந்து படைக்கிற கடவுளோ, அது மாதிரி விஷ்ணு வந்து காக்கிற கடவுள். சோ ஒரு மாசத்துக்கு எந்த உயிரினத்தையும் அழிக்காம காக்கணுங்கிறதுக்காக விஷ்ணுவை கும்பிடுறவங்க, அதாவது பெருமாளை கும்பிடுறவங்க எல்லாருமே புரட்டாசி விரதம் இருப்பாங்க. இது மித்தலாஜிக்கல். சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 6 மாசமா செம்ம வெயில் அடிச்சது இல்ல, புரட்டாசில இருந்தா மெதுவா வெயில் குறைஞ்சு மழை வர ஜாஸ்தி ஆகும். சோ அப்ப என்ன ஆகும்னா, இப்ப ஒரு தோசைக்கல் நல்லா சூடா இருக்கு, அது மேல அப்படி நம்ம தண்ணியை தெளிச்சோன்னு என்ன ஆகுது, புஷ்ன்னு புகை வருது இல்ல. அதே மாதிரிதான் நம்ம உடல்லையும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாற்றங்கள் வரும். ஏன்னா இத்தனை நாள் நம்ம செம்ம சூடான கிளைமேட்ல இருந்துட்டு அப்படி மெதுவா மழை கிளைமேட்டுக்குள்ள போறதால இந்த நேரத்துல அசைவத்தையும் சாப்பிட்டோம்னா, அசைவமும் பயங்கர சூடு இல்லையா, சோ அந்த சூடு இந்த சூடு சேர்ந்து உடம்புல ஏதாவது நோய்கள் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னா நம்ம பெரியவங்க புரட்டாசி ஒரு மாசம் நான்வெஜ்ஜுக்கு லீவ் விட சொல்லியிருக்காங்க.